இன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லி பொடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல உளுத்தம்பருப்பு 1 கப் இதை எடுத்தாச்சு. நல்ல செவக்க வறுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்புமே இதில் வந்து 1/2 கப் எடுத்துக்கிட்டோம். 1/2 கப் எடுத்துக்கிட்டு அதையும் நல்ல செவக்க வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டு அதையும் நல்ல செவக்க வறுத்தாச்சு. 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பாசிப்பயிறு எடுத்தோம். அதையும் நல்ல செவக்க வறுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இதில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு 25 கார மிளகா, அப்புறம் அதோட ஒரு வேடிங் மிளகா ஒரு 10 எடுத்துக்கிட்டேன். வேடிங் மிளகா போட்டால் நல்லாயிருக்கும், கேஸ்ட்ரிக் வராது, அதுக்காக. அப்புறம் கருப்பு எள்ளையும் நல்லா படப்படன் வெடிக்கிற அளவுக்கு வறுத்தாச்சு. படப்படன் வெடிக்கணும், ஆனால் கருகிடக்கூடாது. 1/2 ஸ்பூன் மல்லி ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வாசம் வரும்போது 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் எடுத்துக்கிட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் கமகமன்னு வறுத்துக்கிட்டேன். ஆனால் கருகி போயிடக்கூடாது, கரெக்டாக வாசம் வரும்போது எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி நல்ல கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு நல்லா சத்தம் வரணும், வறுக்கும்போது சத்தம் வரணும், மெதுவாக வறுத்துக்கணும். நல்ல கரகரன்னு சத்தம் வரும்போது இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பொடியும். அந்த டைமில் வந்து எடுத்துக்கணும். எல்லாமே மெதுவாக வறுக்கணும், அர்ஜென்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் கொப்பரைக்காய், ஒரு சின்ன கொப்பரைக்காய் தான், அது சின்ன சின்ன பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடலையும் நல்லா கரெக்டாக வறுத்தி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 20 பல்லு பூண்டை நல்லா வறுத்து எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ரொம்ப நாள் இருக்கும், கெடாது. நல்லெண்ணெய் 20 பல்லு பூண்டை நல்லா வறுத்துக்கிட்டேன். அதோட கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். ஏன்னா புளி மிளகா எல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதோட வறுத்துக்கிட்டு நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிட்டா அதையும் நல்லா வறுத்து வச்சிருக்கேன். இப்போ கடைசியில் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்குவேன். இப்போ வறுத்து வச்சிருக்கிற இந்த சர்க்கரை இல்லை வெல்லம். இப்போ பூண்டு நல்லா வறுத்து வச்சிருக்கேன். ஒரு 50 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு புளி, அதோட 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். இதோட இந்த வறுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகாயை போட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் பருப்பு போட்டுக்கிட்டு அப்புறம் கடலை, மற்ற இந்த ஜாமான்கள், கடைசியில் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைக்க போறேன். அம்மா அரைக்கிறேன்னு வெளியில போயிட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? மிக்ஸில கொஞ்சம் போல தண்ணியை ஊற்றிட்டு இருந்துச்சு, நீட்டா வெயில காய வச்சு போட்டு தொடச்சிட்டு வெயில காய வச்சுட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க. அப்பனா நம்ம ஊர்ல தான் 1.5 மாசமா மழை அடிச்சுட்டு இருக்குல்ல. சரி சரி. இன்னும் அரைக்கணுமா? அரைக்கணும் கொஞ்சம். பொடி ரெடி பண்ணிட்டோம். இப்போ கீ பொடி தோசை போட போறோம். தோசை போட்டாச்சு. இப்போ நெய் போட போகிறோம். தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் நெய். நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச பொடியை போட போகிறோம். லைட்டாக தூவிக்கிங்க. எங்கள் ஸ்பூன் அவ்வளோ ஒத்து வராது, அதனால கையிலே எடுத்து போட்டுருவோம் நாங்கள். தோசை ரெடி ஆயிடுச்சு. சட்னி வச்சாச்சு, காய் சட்னி. சாம்பாரும் ரெடியா இருக்குது. பாருங்க, கீ பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம்.
தேங்காய் சட்டியில் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த நெய்யுக்கும் அந்த பொடிக்கும் நம்ம செஞ்சோன்னு சொல்லக்கூடாது, அவ்வளோ டேஸ்டா இருக்குது. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்து என்னன்னு சொல்லி சொல்லுங்க. ஆனா ஒண்ணுங்க, ஒரு விஷயம் மறந்தே போயிட்டேன். கண்டிப்பா எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு மிளகாயோட உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து எங்க ஸ்ரீநிதி கஃபே ஹோட்டலுக்காக நாங்க பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் சாப்பிட்ட கஸ்டமர்ஸ் வந்து திரும்பி திரும்பி கேட்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கு.